வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? கணபதியை பலரும் முழுமுதற் கடவுளாகத்தான் அறிவார்கள். ஆனால் சிறு வயதில் அவரும் ஒரு சுட்டி குழந்தைதான். இந்த கதை ஒரு அரிய கதை ஆக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த கதையின் தலைப்பு சந்திரனை பறித்து அவன் சூடிக்கொண்டான். இன்று விநாயகர் சதுர்த்தி. கைலாய மலையில் கைலாய நாயகியான பார்வதி தேவி பெற்றெடுத்த தனது மகனை கட்டி அணைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அந்த குழந்தை நம் சுட்டி குழந்தை கணபதிதான். அழகான பளபளக்கும் கண்கள், சின்ன சின்ன குழு குழு கைகள், பெரிய வயிறு. அவனை பார்க்கும் அனைவரும் அணைத்து கொள்ள வேண்டும் என்று மனதில் ஆசை எழும். அவ்வாறு இருந்தவன் சூழ்நிலையால் ஒரு யானையின் முகத்தை பெற்றான். பார்வதி தேவியின் மனம் கவலையால் நிரம்பி இருந்தது. என் மகன் இப்படியே எப்படி இந்த உலகத்துல வாழ்வான்? மனித உடல், ஒரு யானையின் முகமா? யாரேனும் பரிகாசம் செய்தால் இவன் பிஞ்சு மனது எவ்வாறு பொறுக்கும்? பார்க்கும் என் மனமே கலங்குகிறதே என பெற்றவள் மனம் வேதனையில் வாடியிருந்தது. குழந்தைதான் ஆயினும் தாயின் சோகத்தை உணர்ந்திருந்தான். அவனது சிறிய தும்பிக்கையால் தாயின் கண்ணீரை துடைத்துவிட்டு ஆற தழுவி கொண்டான். அவன் கையில் அவனுக்காக அம்மா செய்திருந்த லட்டுவையே அவளுக்கே மீண்டும் கொடுத்து, அழாதமா, இத சாப்பிட்டு என்னோட விளையாடவா என்று அவளின் அழுகையை அமர்த்தினான். அந்த நேரத்தில் சிவபெருமான் அதை கவனித்து அன்பாக அவனின் அழகை ரசித்து கணபதியை தூக்கி கையில் வைத்துக்கொண்டு பார்வதி தேவியை அவரின் சரிபாதியானவளின் மனக்கவலையை உணர்ந்து அதை தேற்ற முயலும் பிள்ளையின் பாவனையையும் கண்டு சிரித்துவிட்டு, ஒன்னு செய்யலாமா அம்மா, நீ இத செஞ்சா உடனே அழுகையை நிறுத்திடுவா என்று ஏதோ சொல்ல வந்தார். ஆனால் சிறுவன் அவனோ உலகை ஆளும் ஈசன் பேசுவதை கேட்காமல் அவரின் ஜடையில் மிளறி கொண்டிருந்த சந்திரக்கலையை தான் வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டு இருந்தான். வியந்து பார்த்தான். அதுவும் அந்த பிறை நிலாவை ஈசனின் ஜடையில் இருந்து எடுத்து ஏதோ விளையாட்டு பொருள் கிடைத்தது போல சிரித்தபடி கையில் ஏந்தி சுற்றி சுற்றி அதை பார்த்து மகிழ்ந்தான். பிறகு தன் நெற்றியில் அதை எடுத்து வைத்து கொண்டான். அடடா, என்ன அற்புதம்! அவனின் கருமையான யானை முகத்தோன் முகம் முழுவதும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. பளபளப்பாக, குளுமையாக, தனித்துவமாக இருந்தது. சந்திரனின் தனிந்த ஒளியும் குழந்தை அவனின் சிரிப்பும் சேர்ந்து பரவிய ஒளி அதிசயமாக இருந்தது. பார்வதி தேவி இனி ஒருபோதும் தன் பிள்ளையை பற்றி கவலைப்படவே இல்லை. அவள் பெருமையுடன் கணபதியை ஈசனின் கைகளில் இருந்து ஏந்தி அவன் குழு குழு கண்ணங்களுக்கு முத்தமிட்டு அழுவதை நிறுத்தி மகிழ்ந்தாள். அந்த நாளில் இருந்து பிள்ளையார் நெற்றியில் சந்திரக்கிளை மிளிர அவர் அழகின், அறிவின், அமைதியின் வடிவமாக வாழ்ந்தார். இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? இருண்ட தோற்றம் யாரின் அடையாளத்தையும் மதிப்பையும் குறைத்து விடாது. இருட்டு எங்கிருந்தாலும் ஒளியை தரும் வழியும் அங்கேதான் இருக்கும். கவலைகளை சந்தோஷமாக மாற்றும் சக்தி நம் சுட்டி குழந்தை கணபதியிடம் இருந்துதான் கற்க வேண்டும். இந்த விநாயகர் சதுர்த்தி நாளன்று சந்திரனை சுமந்த பிள்ளையார் உங்கள் மனதிலும் வீட்டிலும் ஒளியாய் பரவட்டும். அவரது அருளால் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷம், செழிப்பு, அமைதியால் நிரம்பி இருக்கட்டும்.
சர்வ விக்னங்களையும் உடைத்தெறிந்து இனிய வாழ்வை வாழுங்கள் என்று வாழ்த்தி விடை பெறுகிறேன். நன்றி.